ஒசூர் டிடிகே கம்பெனியில் வேலை செய்து ஓய்வு பெற்று இன்று அயர் பென்ஷன் வாங்கும் நண்பர்களோடு ஒரு சிறிய கலந்துரையாடல். ஒரு 25 பேருக்கு வந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்து அயர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து சார் சொல்லுவாங்க. சார், நாங்கள் டிடிகாவில் ஒர்க் பண்ணுறோம் சார். எங்கள் பேர் பெருமாள்னு பேர், இவர் பேர் தேவாரன் பேர், இவர் ஜெய்சல் சார். இவருக்கு தான் இப்போ வந்து பென்ஷன் உயர் பென்ஷன் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு டிமாண்ட் லெட்டர் வந்து 3,14,000 கட்ட சொல்லி வந்திருந்தது. நான் அதை வந்து கட்டினேன். ஆகஸ்ட் மாதம் கட்டணும். ஆகஸ்ட் மாதம் கட்டினதில் 5 மாதம் கழிச்சு பிப்ரவரி எண்டு தான் வந்து எங்களுக்கு வந்து ஹையர் பென்ஷன் கிடைச்சது. நான் பழைய பென்ஷன் வந்து 4,054. இப்போ ஹையர் பென்ஷன் வந்து 8,730. 4,676 ரூபா. அரியரா வந்து 2,05,000 வந்தது. அப்படி எக்ஸ்ட்ரா கட்டினது எவ்வளவு அமௌண்ட் வர மாதிரி இருக்குங்க? 1 லட்ச ரூபா. 1,12,000. 1,12,000 கட்டின மாதிரி இருக்கு. இந்த 1,12,000 ரூபாய்க்கே நமக்கு வந்து பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வந்து 4,600 ரூபாய் ஜம்ப் ஆயிருக்கு. இது வந்து நல்ல ஒரு அம்சம் இது. அதனால வந்து நம்ம மற்ற தொழிலாளிகள்லாம் பென்ஷன் எல்லாம் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதுல இன்னொரு டீட்டெயில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க கம்பெனிலே ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடியே ரிட்டையர் ஆனவங்களா இருக்காங்களே, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டின அமௌண்டோட அரியர் கொஞ்சம் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து டிமாண்ட் நோட்டீஸ் படி வந்து கட்ட அமௌண்ட்டே வந்து 55,000 60,000 தான் கட்டாங்க. ஆனா அவங்க வாங்கின தொகை அரியர் எவ்வளவுனாக்கா 1,15,000 ரூபாய், 1,20,000 ரூபாய், கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வந்து அதிகமாவே வாங்கினாங்க. அதனால வந்து அவங்களுக்கு நல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக. சிம்பிளா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்டுற அமௌண்ட்டும் அரியர் வர அமௌண்ட் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதிகமா வரும், குறைச்சலா ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறையும். இதுல ஸ்டாஃபும் எவ்வளவு பேரு சார்? ஸ்டாஃப் வந்து இப்ப இது வரைக்கும் இந்த 30 பேர்ல ஸ்டாஃப் ஒரு 5 பேர் ஸ்டாஃப் வந்திருக்காங்க சார். சரி சரி. அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் கிடைச்சிருக்கு, விஆர்எஸ் போனவங்களும் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க? அவங்க எல்லாம் ஒரு 4 லட்சம் பக்கம் 4 லட்சம் 5 லட்சம் கட்டியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பென்ஷன் அதிகம். இப்ப எங்க ஒரு ஸ்டாஃப் வந்து 4,50,000 ரூபாய் கட்டினாரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் உயர்வு மட்டும் கிடைச்சிருக்கு பென்ஷன், ஹையர் பென்ஷன். அவர் ஏற்கனவே 4,500 ரூபாய் வாங்கியிருந்தாரு. இந்த 7,000 சேர்த்து 11,500 ரூபாய் இப்போ வந்து உயர் பென்ஷனா வாங்குறாரு.